Recording in progress. Hello. Hi. Hey, aspirants. Good morning. Good morning. எப்படி இருந்துச்சு நேத்து டே? ஓவராலா சார் கார்த்திக் சாரே நமக்கு வீடியோ போட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் த கிளாஸ் வித் திஸ். எப்படி இருந்துச்சு? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரெண்டு விதமான பீப்புள் இருப்பாங்க இந்த நேரத்துல. என்ன தெரியுமா? ஒருத்தவங்க வந்து ஐயோ அரைகுறையா பண்ணிட்டோமே, சரி இதுக்கு மேல சிவில் எழுதணுமா அப்படின்ற பீதியில ஒருத்தவங்க இருப்பாங்க. இன்னொருத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்லா எழுதியிருப்பாங்க. ஓவராலா எல்லாமே கரெக்டா எழுதியிருப்பாங்க. ஒரு 4, 5 கொஸ்டின் லைனா தப்பு வந்திருக்கும். அதோட ஐய்யய்யோ! போச்சா? அவ்வளோதானா? அப்படின்னு அதுல டவுன் ஆயிருப்பாங்க. ஓவராலா ஒரு டவுன் ஃபீல்ல எல்லாருமே சுத்திட்டு இருப்பீங்க. இந்த 2 கேட்டகரி தவிர ஏன்னா பிரிப்பரேஷன்ல நான் ஹோல் பிரிப்பரேஷன்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் பத்தி பேசுறேன். அந்த மாரி இருக்கிறவங்க இந்த பீதியிலேயே தான் சுத்திட்டு இருப்பீங்க. ஸோ அது உங்களை எப்படி அஃபெக்ட் ஆகும்னா, நெக்ஸ்ட் பேப்பருக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பேப்பருக்கான அப்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம். நீங்க எப்படி எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, யூ ஹேவ் டு அட்டெண்ட் சிவில். நீங்க அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது எப்படி என்ன பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி கொடுக்கும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சுக்கோங்க நீங்க இதை. ஓகேவா? எஸ். சரி, இப்போ சிவிலுக்கு வரலாம். சிவில் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம ரிவிஷன் பேட்சஸ்க்கான வீடியோஸ்லாம் கூட நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ரியலி ஹாப்பி டு see them. அவ்வளோ இதுவாக ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுறீங்க. ஹை கலை செல்வி, ஹாப்பி மார்னிங். எல்லாருக்குமே குட் மார்னிங். நான் நேம் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்காதீங்க. குட் மார்னிங். நான் எல்லாரும் மெசேஜ் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, சிவிலுக்கு வரலாம். எப்படி போயிட்டு இருக்கு? பிரிஞ்சு போன ஜிஎஸ் பத்தி பேசினாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ நடக்க போற சிவில பேசினாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படியே பிளாங்கா உட்காந்துருக்கீங்களா? இஃப் யூ ஆர் லைக் தட், ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் தட். ஓகே. ஓகே, நம்ம என்ன ஃபேஸ்ல இருக்கோம்? ரிவிஷன் ஃபேஸ்ல இருக்கோம். அதை வந்து நீங்க மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். சந்தானம் சொல்ற மாதிரி நான் யாரு டாக்டர், நான் யாரு டாக்டர்ன்ற மாதிரி நான் யாரு ஆஸ்பிரண்ட், நான் வந்து ரிவிஷன் ஃபேஸ்ல இருக்கேன், படிக்கிற ஃபேஸ்ல இல்ல அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருங்க. குட் குட். ஐம் கெட்டிங் வேரியஸ் ரெஸ்பான்சஸ். டிஃப்ரெண்டா வருது. சூப்பர். ஓகே, சரி, ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாவே எடுத்துக்கோங்க. ஜிஎஸ் வந்து அது அப்படியே இருக்கட்டும். எழுதிட்டீங்கல்ல, நல்லபடியா எழுதிட்டீங்கல்ல, கீலாம் பாக்குறவங்க பாத்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு நான் சிவில் முடிச்சுட்டு பாக்குறேன் அப்படின்னாலும் ஓகே, வெல் அண்ட் குட், அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம சிவிலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். யூனிட் 1 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ நிறைய பேர் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க இதை பார்த்துருப்பீங்க. ஸோ யூடியூப்ல லைவா பாக்குறவங்க வந்து மேபி பார்த்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் வந்ததுன்னா இன்ஸ்டியூட் கீழே டிஸ்பிளே ஆகிற இன்ஸ்டியூட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் 20 கொஸ்டின்ஸ். இதுல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வருது. இது ஃபர்ஸ்ட் யூனிட் அண்ட் செகண்ட் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான எஸ்ஓஎம் அண்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான். ஸோ இப்போ இதை நமக்கு சிலபஸா பார்க்கும்போது கொச்சம் அப்படின்னு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்க இதை ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் டாபிக்ஸே மொத்தம். நீங்க என்ன படிக்கணும், அதை எப்படி கொண்டு போகணும், அது எல்லாமே இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி உங்களுக்கு ரிவிஷன் வீடியோஸ்லயும் அதுவே வந்திருக்கும். ரொம்ப ப்ரிசைஸா எக்ஸாமுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது மாதிரி தான் நாங்க டீச்சிங்கும் சரி, டீச்சிங்ல எல்லாமே வந்திருக்கும். அண்ட் ரிவிஷன்ல உங்களுக்கு அந்த அளவு ப்ரிசைஸா கொண்டு போயிருப்போம். ஸோ இந்த வீடியோவும் அப்படிதான் இருக்கும். அண்ட் கொஸ்டின்ஸோட சால்வ் பண்ணி நம்ம உங்களுக்கு எடுத்துட்டு போறோம். ஓகேவா? ஸோ இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, எக்ஸாமுக்கு நீங்க ரெடி. அப்படியே உங்க பிரெயினை வந்து நல்லா ப்ரஷ் பண்ண மாதிரி ஆகும். வால்யூம் லோவா இருக்கா? எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? Anyone other than கற்பகம் யாராவது கன்ஃபார்ம் பண்றீங்களா? லெட் மீ ப்ரொசீட்.
கரெக்டா தான் இருக்குல்ல? ஓகே. உங்க நெட்வொர்க் செக் பண்றீங்களா கற்பகம்? வேற ஒரு நியூ பிளேஸ்க்கு போய் உட்காந்து பாருங்க. ஹியர் ஓகே, ஓகே. ஓ பவித்ராக்கு லோன் இருக்கா? ஹியர் ஓகே. இருக்கவங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. சப்ஜெக்ட்குள்ள போயிடலாமா? விஸ்வேஸ்வர் லைட்டா எக்கோ கேட்கதா சேவ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க ஓகேவா? இப்போ எக்கோ கேக்குதா? சரி ஓகே. சப்ஜெக்ட்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இதுல பெஸ்ட் ஆர்டர் டு ஸ்டடி ஒண்ணுமே இல்லை. நான் சிலபஸ் அப்படியே எழுதியிருக்கேன். என்னென்ன டாபிக்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேன். சாலிடா நீங்க இப்ப இந்த ரிவிஷன் ஃபேஸ்ல என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம ரிவிஷன் வீடியோஸ்ல கொண்டு போன மாதிரியே ஒவ்வொரு யூனிட்டுக்கு 1 hour அவ்வளவுதான் ரிவிஷன் முடிஞ்சுது. பிகாஸ் நீங்க என்ன எக்ஸாம் படிக்கிறீங்க? ஜேடிஓ படிக்கிறீங்க. பிராக்டிஸ்க்கு நீங்க எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கோங்க. மார்க் டெஸ்ட்டுக்கு எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கோங்க. பட் நீங்க ரிவைஸ் பண்ற இந்த கான்செப்டா இருக்கட்டும், ஃபார்முலாவா இருக்கட்டும், 1 hour 10 யூனிட்ஸ் 10 hours முடிஞ்சுது. இப்படிதான் நம்ம ரிவிஷன் கிளாஸஸும் போகுது. இப்போ இப்போ போக போற இந்த இந்த கான்செப்சுவல் கிளாஸஸும் இந்த மாதிரி தான் போக போகுது. கொஸ்டின் வயா கான்செப்ட்ஸ் வயா கொஸ்டின்ஸும் இப்படிதான் போக போகுது. ஓகேவா? ஸோ நீங்க பிளான் பண்ணிக்கணும். இருக்கிற டைம்ல அதான் நிறைய டைம் இருக்கே, பொறுமையா படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பொறுமையா இருக்க வேண்டியதான். ஸோ இனிமேதான் நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து அப்படியே பூஸ்டப் பண்ணுவாங்க. ஜிஎஸ் எப்படி போனாலும் பரவாயில்ல, அந்த சிவில் நல்லா எழுதுவேன் அந்த ஃபயரோட நிறைய பேர் படிக்கிறதுல இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபயர் கேண்டிடேட்ஸ்ல நீங்களும் ஒருத்தரா இருக்கணும். ஸோ பூஸ்டப் பண்ணுங்க நல்லா. உங்களை நீங்களே அப்படியே ஃபயர் ஏத்திக்கிட்டு நீங்க நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? படிக்கணும் இல்லை, இது ரிவிஷன் ஃபேஸ். ஸோ நல்லா ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. படிக்கவே இல்லையா? இப்பதான் நான் புதுசா ஸ்டார்ட் பண்ணேன், பரவாயில்ல, அது ரிவிஷனா எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அந்த ஃபார்முலா இது நம்ம ஹூக்ஸ்லாம் வரும்ல அந்த கான்செப்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அதுல என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ். மேலிபிலிட்டினா என்ன, டக்டிலிட்டினா என்ன, அந்த பேசிக் டெஃபினிஷன்ஸ். அப்புறம் ஹூக்ஸ்லா ஃபார்முலா. இது ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ். எண்ணி அந்த ஒரு 5 ஃபார்முலா இருக்குமா? 9kc/3k+c அந்த ஃபார்முலாஸ். அந்த ஃபார்முலா பார்க்கணும். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ்ல அவ்வளவுதான். சுத்தி சுத்தி அதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறாங்க. பாய்சான்ஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட் எஸ்எஃப்டி பிஎம்டி நீங்க கிளாஸ்ல படிக்கும்போது எப்படி படிச்சிருந்தாலும் ஓகே. ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் கேசஸ் பார்த்துக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கணும். அவ்வளவுதான் போதும். நெக்ஸ்ட் பெண்டிங் ஈக்குவேஷன், டார்ஷன் ஈக்குவேஷன். பெண்டிங் ஈக்குவேஷன் ஒரு ரே ஈக்குவேஷன் தான். அதுல சுத்தி சுத்தி ஃபிளெக்சிபிலிட்டி ஈக்குவேஷன் என்ன, ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்க போறாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டார்ஷன் ஈக்குவேஷன், அதுவும் ஒரே ஈக்குவேஷன் தான். ஸோ இப்போ இதுல என்ன மெயினா தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? எஸ்ஓஎம் தனியா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் தனியா ஸ்பிளிட் பண்ணி பார்க்க தெரியணும். படிக்கும்போது அது ஒரு ஆர்டரா கொண்டு போக தெரியணும். ஸோ இந்த சிலபஸை நான் இப்படி எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ நீங்க இதை பார்க்கும்போதும் ஓ இவ்வளவுதான் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? கண்டிப்பா ஃபீல் ஆகணும். அப்பதான் நீங்க ரிவிஷன் ஃபேஸ்ல இருக்கீங்கன்ற அர்த்தம். ஓகே. அதுக்கப்புறம் வர்றது வந்து ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன்ஸ். ஸோ சென்ட்ராய்டு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதெல்லாம் வரும். அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல இருந்து மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் மட்டும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுல வந்து பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்க்கு என்ன ஈக்குவேஷன், அப்புறம் ஒரு ஃப்ரேம் கொடுத்துட்டு அது ரிடண்டன்டா டெஃபிஷியன்டா என்ன ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ மொத்தமா யூனிட் 1 இவ்வளோதான். இதுல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்னா அப்படியே கண்ணா லட்டு தின்ன ஆசையா மாதிரி அப்படியே லவக் லவக் லவக்குன்னு நம்ம வந்து படிச்சு எழுதிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம சாம்பிளா கொஸ்டின்ஸ் பார்த்து அதுல இருந்து நம்ம கான்செப்ட்ஸ் போகும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேவா? சரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபார்முலா இது ஒன்று தான் இம்பார்ட்டன்ட். நான் சொல்லியிருக்க மாதிரி டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஃபார்முலா இவ்வளோதான். சரி. இப்போ நான் ஃபியூ கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். நம்ம அது வழியா அப்படியே கான்செப்ட்ஸா பார்த்துட்டு வரலாம். ஓகே. இந்த எல்லோவா போட்டிருக்கிறதுலாம் என்னது? நியூவா ஆட் ஆன டாபிக்ஸ். நியூவா என்ன ஆட் பண்ணிருக்காங்க பாருங்களேன். வெறும் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ், மாடுலர் ரேஷியோ, காம்போசிட் செக்ஷன் எல்லாம் ஒவ்வொரு ஃபார்முலா அவ்வளவுதான். மாடுலர் ரேஷியோ ஃபார்முலா, காம்போசிட் செக்ஷன்ஸ்க்கு ஃபார்முலா, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு ஃபார்முலா அவ்வளவுதான்.
பெருசா உள்ள நோண்டி நொங்க எடுக்கிற மாதிரி டாபிக்ஸ் எதுவுமே சேர்க்கல. அப்புறம் ஃப்ளெக்ஷனல் ரிஜிடிட்டிங்கிறது நம்ம பெண்டிங் ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கிறது. ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷனும் அதே தான், பெண்டிங் ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கிறது. ஸோ இதுதான் நியூ டாபிக்னு அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது டாபிக் நியூவா ஆட் ஆகலனாலும் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்றாங்கிறதுக்காகவே அதை வந்து சிலபஸ்ல ஆட் பண்ணி வச்சுட்டாங்க பேருக்கு. இப்போ இதுல கூட தான் நமக்கு தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் இல்ல. பட் நமக்கு தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரதான் செய்யுது. உங்களுக்கு யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 வந்து ஓவராலா சேமா போற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நம்ம யூனிட் 1 இன்னைக்கு பார்க்கலாம். நாளைக்கு உங்களுக்கு யூனிட் 2 கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போக ஆரம்பிச்சிடலாமா? ஸ்க்ரீன் பிளர்ரா இருக்கா? எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? யாராவது இப்படி மெசேஜ் போட்டாங்கன்னா ஜஸ்ட் எல்லாரும் மற்றவங்க எல்லாம் யாராவது ஒருத்தவங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாருக்கும் இப்படி இருக்கா இல்ல சில பேருக்கு அப்படி இருக்கான்ட்டு. ஓகே ரதி, ஓகே. லக்ஷ்மி பிரியா கொஞ்சம் செக் பண்றீங்களா? ஓ நிறைய பேருக்கு பிளர்னு இருக்கே. கிளியர் கிளியர், ஓகே, ஆல் ஓகே. சரி நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கோச்சிக்காம வேற லொகேஷனோ இல்ல நெட்வொர்க்கோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் லிங்க்ல வந்து ஜாயின் ஆகுங்க. அப்பப்ப பிளர் ஆகுதா? சரி ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு மேல ஆகுதுன்னா நான் ஜூம் பண்றேன் சிவானி. பிளர்ரா தான் இருக்கா? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் மாதிரி எடுத்த உடனே வந்து ஒரு 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 மார்க்கமான டாபிக்ல இருந்து தான் நான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். பதற வேண்டாம், நம்ம படிச்சிடலாம், பாத்திரலாம். இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இப்போ எக்கோ ஓகேவா? லைட்டா எக்கோ கேட்கதான் செய்யும். அது கண்டிப்பா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாமா? ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணனா மொத்தமா மாறும் அருண். ஓ கிளியர் கிளியர். ஓகே சரி நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஃபியூ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதுலேருந்து அப்படியே கான்செப்ட்ஸும் நம்ம முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸு ப்ளஸ் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் வீடியோஸ் பார்த்து போல, ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரிவிஷன் வீடியோஸு அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் இதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் போனாலே போதும். அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த யூனிட் 1 இவ்வளோதான் யூனிட் 2 அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆவீங்க கடைசியாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் முடிச்ச உடனே. ஃபர்ஸ்ட் ஒன், the maximum shear stress theory gives better results for. ஆன்சர் சொல்லுங்க. பட்டு 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 ஆன்சர் சொல்லணும் எனக்கு அப்படியே. Good. Ductile material. So first, theories of failure. எத்தனை தியரிஸ் இருக்கு? 5 தியரிஸ் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏரியா என்னது? தியரியோட இன்னொரு நேம். ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, ஷியர் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின் எனர்ஜி, ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ பிரின்சிபல் ஷியர் இது ரெண்டு வரும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வரும். ஓகேவா? இது வேரியஸ் இதுல வரும். நீங்க ஒரு இதுல படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஆர்டர்ல படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல நான் இப்ப சொல்ற ஆர்டர்ல படிச்சாலும் ஓகே. இதுக்கு என்ன ஒரு நேம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கொஸ்டின் கேட்கறதே maximum principal stress theory is also called as, maximum shear stress theory is also called as, இப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைடை நீங்க நல்லா படிச்சிடணும்.
பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ராங்கின்ஸ் தியரி. இது எப்படி நீங்க ஒவ்வொரு கதை வச்சு ஞாபகம் வச்சிருந்திருக்கலாம், பட் ஸ்டில் நான் சொல்றேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, நம்ம ஒழுங்கா ரேங்க் எடுக்கணும்னா பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்க, நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்களா? ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ராங்கின்ஸ் தியரி. ஓகேவா? ஸோ நம்ம உடனே என்ன பண்ணுவோம், பட்டுன்னு உடஞ்சு போயிடுவோம் பிரின்சிபல் இப்படி சொல்லிட்டாருன்னு. ஸோ பட்டுன்னு உடஞ்சு போறது என்னது, பிரிட்டில். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல்ஸ்க்கு தான் இது ஹோல்ஸ் குட். இது வந்து ஃபெயிலியர் என்வலப். ஃபெயிலியர் என்வலப்போட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? இதுவும் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஃபெயிலியர் என்வலப் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப். ஸோ இது வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி கெஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா. ஓகேவா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஷியர்னா சோஃபா. ஓகேவா? ஸோ கெஸ்ட் வந்தாங்கன்னா சோஃபால உட்காருவாங்க. அப்புறம் கெஸ்ட் கிளம்புற வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்போம். என்னப்பா பண்ற, படிச்சிட்டு இருக்கியா, என்ன பண்ற அப்படின்னு நம்ம வந்து தேவையில்லாம நோண்டும் போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நான் வந்து சில கெஸ்ட்டை தான் சொல்றேன், நாட் ஆல் த கெஸ்ட். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஓகே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஸ்டார் போட்டுக்கிறேன் நான். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி கெஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா. ஓகே, ஸோ கெஸ்ட் ஞாபகம் வந்தாலே ட்ரெஸ்கா ஞாபகம் வந்துடும். அதனால நான் வந்து இந்த ட்ரெஸ்காவை வந்து விட்டுட்டேன் ஷார்ட்கட்ல. நெக்ஸ்ட், நீங்க ஒரு ஷார்ட்கட்ல படிச்சிருப்பீங்க, ஸ்டில் எதுவுமே நம்ம வேகா படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆல்ரெடி ஏஇ எக்ஸாம்லயும் அதே மாதிரி தான். எக்ஸாம் ஹாலில் வந்து நான் சொன்ன ஷார்ட்கட்ஸ்லாம் ஞாபகம் வந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனலாக வந்து எங்ககிட்டலாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஆக்சுவலாக ஹாப்பியாக இருந்தது. கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா எனக்குமே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பரவாயில்லையே நம்ம சொன்னதில் ஷார்ட்கட்ஸ்லாம் வந்திருக்கே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு இதில் படிச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி, செயின்ட் வெனான்ஸ் தியரி. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஸ்கொயர் தான், ஸ்கொயர். நான் வேணா இன்னொரு வாட்டி செக் பண்றேன், பட் ஸ்கொயர். இது வந்து டக்டைல். இது டக்டைல். கெஸ்ட் வந்தாங்கன்னா உடனே கிளம்புவாங்களா, கொஞ்ச நேரம் இருந்ததுதான் பொறுமையா கிளம்புவாங்க. ஸோ அது வந்து டக்டைல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், பிரின்சிபல் பேரு வெனண்ட், செயின்ட் வெனண்ட், சென்ட் ஜோசப் ஸ்கூல், சென்ட் மேரி ஸ்கூல், அந்த மாதிரி செயின்ட் வெனான்ஸ். ஸோ அந்த பிரின்சிபல் பேர் செயின்ட் வெனாண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்டி இருக்கு, எஸ்டி இருக்கு அப்படி. ஸோ இதுக்கு பெருசா எனக்கு எதுவும் ஷார்ட்கட் தெரியல. நெக்ஸ்ட், டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. ஸோ பெல்ட் போனோம்னா நமக்கு ஒரு எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது, எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அது வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. நெக்ஸ்ட், ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி வான் மைசஸ் அண்ட் ஹெங்கி. சோஃபால ஷியர், மறுபடியும் சோஃபால மைசஸ், இது எலி, மைசஸ் வந்து மைசஸ் வருது, நம்ம வந்து அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது அதை துரத்துறதுக்கு. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஓகேவா? ஒன் மைசஸ் அண்ட் ஹெங்கிஸ் ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் டிஸ்டார்ஷன் தியரி. இதுதான் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, டிஸ்டார்ஷன் தியரி. அது என்ன பண்ணிடும், அந்த எலி வந்துச்சுன்னா சோஃபாவை டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கேவலமா தான் இருக்கும், ரொம்ப காமெடியா தான் இருக்கும், பட் எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபெயிலியர் என்வலப் ஃபார் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி வந்து ஹெக்ஸகன். பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரிக்கு வந்து பேரலோகிராம். டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி வந்து எலிப்ஸ். நெக்ஸ்ட், ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரம் வந்து எலிப்ஸ். இது ரெண்டுத்துக்குமே எலிப்ஸ் தான் வரும். ஸோ இதுல வந்து டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி வந்து டக்டைல். மோஸ்ட் பெஸ்ட் டக்டைலுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸோ இது ரெண்டுல மாத்தி மாத்தி கேட்பாங்க. டக்டைலுக்கு என்ன யூஸ் ஆகும், பிரிட்டிலுக்கு என்ன யூஸ் ஆகும், ஆர் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி இஸ் யூஸ்டு ஃபார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது ஸ்கொயரா ரெக்டாங்கிளா நான் கன்ஃபார்ம், பட் ஸ்கொயர் தான். ஸோ இதுல நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபார்முலாஸும் கேட்பாங்க. பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரியா இருக்கா, ஒண்ணுமே இல்லை, ஈஸி தான். ஸோ இது வந்து யூனிஆக்ஸ்ல நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்றோம். வெறும் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. நமக்கு எந்த ஒரு ஷியர், எந்த ஒரு கிராஸ் செக்ஷனால நமக்கு எந்த ஒரு ஷியர் எதுவுமே ஆக்ட் ஆகல. ஸோ வெறும் இதா இருக்கிறதுனால இது வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? வெறும் பிரின்சிபல் பிளேன், அந்த பிளேனை வந்து நம்ம பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னும், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கு அந்த பிளேனை நம்ம பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது இங்க ஒரு கிராஸ் செக்ஷனால நம்ம வந்து கட் பண்ணா இங்க கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், ஒரு ஷியர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஷியர் வந்து நமக்கு என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரெஸ் காம்பனன்ட்ஸை காம்பனன்ஸா ஸ்பிளிட் பண்ண வைக்கும். ஸோ இப்படி நார்மலா சிக்மா 1 சிக்மா 2 இருக்கிறத நமக்கு காம்பனன்ஸ் ரெண்டு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ஸ் சிக்மா காஸ் தீட்டா சிக்மா சைன் தீட்டா அப்படின்னு ரெண்டு காம்பனன்ஸா ஸ்பிளிட் பண்ண வைக்கும். எது, இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இது ரெண்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. இதுல ஸ்ட்ரெயின் எதுவுமே வரல,
ஷியர் வரல. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் மட்டும் தான், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் பற்றி பேச போகிறோம். ஸோ இப்போ சிக்மா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ், சிக்மா 1, இது வந்து சேஃப்டி கண்டிஷன்ஸ் தான் நான் எழுதுறேன், ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ் எழுதல. ஃபெயிலியர் கண்டிஷன் இப்போ இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம ஈல்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட, ஈல்டிங்னா என்னது, லாஸ்ட் ஸ்டேஜ், அந்த ஈல்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும், மெட்டீரியல் ஃபெயில் ஆகும். ஸோ அப்போ சேஃப்டி கண்டிஷனுக்கு என்ன பண்ணணும், அந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம ஈல்டிங் இருக்கணும். இப்போ அந்த ஈல்டிங் தான் நம்ம மேக்ஸிமம்னு சொல்லிட்டோம். அந்த ஈல்டிங் வேல்யூவை கொஞ்சம் நம்ம கம்மி பண்றதுக்கு ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ வேல்யூ கொஞ்சம் கம்மியாகுமா, இவ்வளவுதான் கான்செப்ட். மொத்தமா இந்த 5 இதுக்குமே இதே தான் வரும். ஒரு வாட்டி இதை நீங்க பாத்தீங்கனாலே போதும். சேஃப்டி கண்டிஷனுக்கு நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து ஈல்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியா ஆர் அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஈக்குவலுங்கிற கிரைட்டீரியா வரனால கரெக்டா அந்த ஈல்டிங்க்கு ஈக்குவலா நம்மளால வைக்க முடியாது. சேஃப்டி கன்சர்னுக்காக நம்ம என்ன பண்றோம், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். இது வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிக்மா 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஒய் பை எஃப்ஓஎஸ். இப்போ இதே இதுல ஃபெயிலியர் கிரைட்டீரியா கேட்டாங்கன்னா என்ன ஆகும், நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து ஈல்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ஃபெயிலியர் ஆயிடும், மெட்டீரியல் ஃபெயில்ஸ். ஓகேவா? சோ ஃபெயிலியர் கண்டிஷனும் கேட்கலாம், சேஃப்டி கண்டிஷனும் கேட்கலாம். இது கிளியரா? shall I move to next one? இது கிளியரான்னு மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஏன் இந்த டாபிக் மட்டும் பர்டிகுலரா ரொம்ப நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இதுல தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்படியே பார்த்த உடனே ஐயோ சிக்மாவா இருக்கே, இதுவா இருக்கே, அப்படி இப்படின்பாங்க. அதுக்காக தான் நான் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் யூனியாக்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. வெறும் ஸ்ட்ரெஸ் மட்டும் இருக்கு, பிரின்சிபல் அது வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கிற அந்த பிளேனை பிரின்சிபல் பிளேன்னு சொல்லுவோம். ஸோ அதே கிராஸ் செக்ஷனாக நமக்கு ஒரு ஷியர் ஆக்ட் ஆகி ஷியர் அப்போ வந்ததுன்னா அது காம்பனன்ஸாக பிரியும். ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்க போகுது. அப்போ சிக்மா 1ன்னு எடுத்துக்கிறேன். சிக்மா 1 சேஃப்டி கண்டிஷனுக்காக நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும் சேஃப்டி கண்டிஷனுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம டிசைன் பண்றத கம்மியா வச்சுட்டு ஈல்டிங் ஆக்சுவலா இருக்கிறது அதிகமா இருக்கும், டிசைன் பண்றது கம்மியா தானே வச்சிருப்போம். இப்போ சேஃப்டி கண்டிஷனுக்காக ஸோ அந்த மாதிரி பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஈல்டிங். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லிட்டோம். ஸோ ஈக்குவலுங்கிற ஒரு டேர்ம் வரனால டிவைடட் பை எஃப்ஓஎஸ் போட்டுக்கிறோம். அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த வேல்யூ கம்மியாகுமா, அவ்வளவுதான். பெருசா கன்ஃபியூஸ் ஆக ஒண்ணுமே இல்லை. இந்த 5 ஃபார்முலாவை சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு போனா போதும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்போ டவ் நமக்கு வருது சீனுக்குள்ள. ஸோ டவ் மேக்ஸ் வந்து ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதே மாதிரி தான் இந்த டவ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட ஈல்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட ஹாஃபா இருக்கும் அப்படின்றாங்க. டவ் மேக்ஸிமம் ஈல்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட ஹாஃபா இருக்குமா, ஓகேவா? அதே இதை நம்ம சேஃப்டி கண்டிஷன்ல கொண்டு வந்து எழுத போறோம். டவ் மேக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு yielding divided by half of yielding. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கொஞ்சம் வேல்யூ கம்மி பண்றதுக்காக FOS ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ டிவைடட் பை FOS, அவ்வளோதான். இப்போ இந்த நம்ம வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போடுவோம் ஒவ்வொன்றுத்துக்கும். அது உங்களுக்கு தேவையில்லை, இப்போ இந்த எக்ஸாமுக்கு தேவையில்லை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். வெறும் இந்த ஃபெயிலியர் என்வலப் பார்த்துக்கிட்டா போதும். அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து நம்ம வந்து இந்த இதை வந்து டிரைவ் பண்ணியிருப்போம். டவ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 பை 2. இது இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த டவ் மேக்ஸ் இந்த டவ் மேக்ஸ் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப என்ன வரும், சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 பை 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிக்மா y பை 2 இன்டு FS. 2 கேன்சல் ஆயிடும். சோ இதான் சேஃப்டி கண்டிஷன். சோ சேஃப்டி கண்டிஷன் ரெண்டு விதமா கேட்கலாம். ஒன்னு இந்த மாதிரி டவ் மேக்ஸ்னு கொடுத்து கேட்கலாம், ஆர் இந்த மாதிரி சிக்மா வச்சு கேட்கலாம். கிளியரா? ஃபைன். நெக்ஸ்ட் அதே மாதிரி third one in the maximum principal strain theory. Maximum principal strain theory. Strain க்கு epsilon is equal to E is equal to sigma by epsilon. Strain. So அதை வச்சு நம்ம இந்த மூணுமே வந்து நீங்க சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கன்ஃபியூசிங்கும் இது ரெண்டு தான். ஸோ இப்போ இதுல வந்து சிக்மா 1 மைனஸ் மியூ இன்டு பாய்சான்ஸ் ரேஷியோ. நம்ம லேட்ரல் அண்ட் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நம்ம பாய்சான்ஸ் ரேஷியோ மியூ இங்கே வந்து ஆக்ட்ல வருது. ஸோ மியூ இன்டு சிக்மா 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஈல்டிங் பை FOS, அவ்வளோதான். அதே மாதிரி சிமிலர்லி ஃபோர்த் ஒன் டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி, ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. அதுக்கும் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. சிக்மா 1 ஸ்கொயர் சிக்மா 2 ஸ்கொயர் சிக்மா 3 ஸ்கொயர் மைனஸ் 2 மியூ இன்டு சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 2 சிக்மா 3 சிக்மா 1 சிக்மா 3. இது ஒரு வாட்டி சும்மா பார்த்துட்டு போங்க. ஓகேவா? இங்க வந்து ஸ்கொயர் வரும், இதை நோட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் வரும்.
ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா என்ன? சிக்மா ஸ்கொயர் பை 2 எப்சிலான். ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா U is equal to அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சிக்மா ஸ்கொயர் பை 2E or 2 எப்சிலான். சிமிலர்லி அதே மாதிரி தான் ஃபிஃப்த் ஒன்க்கும். ஸோ கடைசியா இருக்கிற அந்த ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரிக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி டிஸ்டார்ஷன்னால வர ஸ்ட்ரெயின் எனர்ஜி பிளஸ் வால்யூமெட்ரிக்னால வர ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆட் பண்ணும். பெரிய டெரிவேஷனா நம்ம வந்து படிப்போம். பட் இதுக்கு எக்ஸாம் ரிவிஷனுக்கு நமக்கு இது தேவையில்லை. என்ன படிக்கணும்? இந்த ஒரு ஸ்லைடு படிக்கணும், இந்த ஒரு ஸ்லைடு சும்மா பார்க்கணும், ஃபர்ஸ்ட் 2 நல்லா தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது, கிளியர். ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கிறேன் அப்படின்னா இதுதான் கன்ஃபியூசிங் டாபிக். ஸோ கன்ஃபியூசிங் டாபிக்ஸ்லாம் இந்த மாதிரி தான் போகும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி கிவ்ஸ் பெட்டர் ரிசல்ட் ஃபார். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வெரி குட். டக்டைல் மெட்டீரியல். நெக்ஸ்ட் ஒன். The maximum principal stress theory is also known as. இது சொல்லுங்க பார்க்கலாம். Come on. விஸ்வேஸ்வர் நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. குட் குட், வெரி குட். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம படிச்சதுக்கு அப்புறம் அதை கரெக்டா ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்க. அப்படியே நம்ம அப்படியே போஸ்டிங்கே கையில வாங்கின அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை கண்டிப்பா அப்படியே கொண்டு போகும் உங்களை போஸ்டிங்க்கு. சூப்பர். என்ன பண்ணுவாங்க? பிரின்சிபல் ஒரு ரேங்க் ஒழுங்கா எடுக்கலன்னா பிரின்சிபல் நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரு. The relationship between E, G, K, where E is the Young's modulus, G is the rigidity modulus and K is the bulk modulus. இதுக்கு ஒரு 4 ஃபார்முலா. என்ன? யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் ஹூக்ஸ் லால இருந்து நம்ம எடுப்போம். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், சிக்மா பை எப்சிலான். நெக்ஸ்ட் கேங்கிறது பல்க் மாடுலஸ். ஸோ பல்க் மாடுலஸ் வந்து ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். K is equal to stress sigma divided by volumetric strain epsilon V. Good good, I'm getting good answers, very good. Next one வந்து modulus of rigidity or shear modulus. இதோட நேமே क्वेश्चना கேட்பாங்க. modulus of rigidity is also called as அப்படினு கேட்பாங்க. ஓகேவா? அத நோட்டேஷன்ஸ் பாத்துக்கோங்க. CGN. சோ இது மூணுல எப்படி வேணா நோட்டேட் பண்ணலாம். So shear stress by shear strain. So இதுல கன்ஃபியூசிங் என்னது? K மட்டும் bulk modulus. bulk modulus direct stress by volumetric strain. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடியா இருந்துச்சுன்னா நமக்கு E வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும். ஏன் இன்ஃபினிட்டியா இருக்கும்? ரிஜிடா இருக்கு. ஸோ அந்த ரிஜிடா இருக்கு அந்த பாடி. ஸோ நமக்கு ஸ்ட்ரெயின் எந்த ஒரு டிஃபார்மேஷனுமே இருக்காது. ஸ்ட்ரெயின் என்னது? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ ரிஜிடா இருக்கிற பாடிக்கு சேஞ்ச் இன் லென்த் இருக்காது. அப்போ டினாமினேட்டர் 0 ஆயிடும். அப்போ நமக்கு E என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி ஆயிடும். இது புரிஞ்சுதா? ஸோ இதுவும் கொஸ்டின்ல கேட்பாங்க. கான்செப்சுவலா கேட்கும்போது இந்த மாதிரி ஈஸி கான்செப்சுவலா கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஹூக்ஸ் லா அப்படியே நம்ம பார்த்தலாம். ஹூக்ஸ் லா வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப் டு லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஸோ என்னொன்னு கிராஃப்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. அதுக்கப்புறம் தான் எலாஸ்டிக் லிமிட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல அந்த ஃபார்முலாஸ் பார்த்துலாம். இவ்வளோதான் இந்த ஃபார்முலாஸ். 4 ஃபார்முலா சுத்தி சுத்தி இந்த 4 ஃபார்முலா பார்ப்பாங்க. மியூ இஸ் ஈக்குவல் டு 1/m. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்சன்ஸ் ரேஷியோ 1/mனே சொல்லலாம். ஸோ இங்க மியூன்னு நான் போட்டிருக்க இடத்துல எல்லாமே 1/mனு வச்சோம் நமக்கு ஃபார்முலா கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஓகேவா? சாரி. எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் EG K mu. E is equal to 2G into 1 plus mu. E is equal to 3K into 1 minus mu. E is equal to 9kc by 3k plus c. இதுல தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். 2g into 1 minus mu 1 plus mu அப்படின்ட்டு. ஸோ 2g 1 plus mu ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 3 வந்து இந்த 2g ஃபார்முலா விட 3 அதிகமா இருக்குல்ல. ஸோ அதனால நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ புதுசா படிக்கிறவங்க ஆர் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கிறவங்களுக்கு இதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். E is equal to 2g into 1 plus mu. E is equal to 3k into 1 minus mu. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து 9kg n என்ன நோட்டேஷன் வேணா பண்ணலாம். எனக்கு c கம்ஃபர்டபிளா இருக்கனால நான் c யூஸ் பண்ணிக்கிறேன். 9kc by 3k plus c.
நெக்ஸ்ட் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ, இது எல்லாமே இ, அதையும் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இ, இது வந்து மியூ 3k minus 2c by 6k plus 2c. ஓகே, ஸோ இதுவும் நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், மேலே மைனஸா கீழே ப்ளஸ்ஸா அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டினாமினேட்டருக்கு மேலே ஒரு குட்டி டினாமினேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே டினாமினேட்டர், அதுக்கு மேலே ஒரு குட்டி டினாமினேட்டர் மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3k minus 2c by 6k plus 2c. இவ்வளோதான் உங்களுக்கு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ சிலபஸ்ல நம்ம 2 டாப்பிக்கை வந்து இவ்வளோ நேரத்தில் முடிச்சிட்டோம். Next, the major and minor principal stresses are sigma 1 and sigma 2. Maximum shear stress is given by. Come on. Maximum shear stress சொல்லுங்க. Maximum shear stress. இப்பதான் பார்த்தோம். Good. Very good. Sigma 1 minus sigma 2 by 2. Very good. Super. One minute. Sorry. 3k into 1 minus 2 mu. சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டு இதில் தப்பாக எழுதியிருக்கேன். 1 minus 2 mu. ஓகே, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3k into 1 minus 2 mu. 2 விட 3 பெருசா இருக்கு, ஸோ மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்றதை சொல்லிட்டு இங்க வந்து நான் தப்பா பண்ணியிருக்கேன். 1 minus 2 mu. ஓகே, ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அப்படியே கையோட இந்த 4 ஃபார்முலா இப்பவே படிச்சிடணும், மைண்ட்ல ஏத்திரணும், ரிவைஸ் பண்ணிடணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா தொடவே கூடாது. கடைசியா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஃபார்முலா நோட் திருப்பும் போது மட்டும் தான் பார்க்கணும். Sigma 1 minus sigma 2 by 2. Next one. Materials are generally classified as brittle if the percentage of elongation is less than fifth one. Good, Kali Selvi. Very good. Super. 5%. ஸோ எப்போ மெட்டீரியலை வந்து நம்ம பிரிட்டில் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, பிரிட்டில் என்ன, எதுவுமே இல்லாமல் டக்குன்னு பிரேக் ஆகிறது தான் பிரிட்டில். ஸோ அதோட எலாங்கேஷன் வந்து லெஸ் தேன் 5%. 5%க்கு மேலே எலாங்கேட் ஆகி நமக்கு உடையுது அப்படின்னா அது டக்டைல். ஓகேவா? ஸோ இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா, பிரிட்டில்ல நோ நெக்கிங் கண்டிஷன் நடக்காது, அப்படியே தப்புன்னு பிரேக், அவ்வளவுதான். இதே இது டக்டைல் பார்த்தோம்னா நல்லா எலாங்கேட் ஆகி அது ஷேப் எல்லாம் மாறி அதுக்கப்புறம் தான் டிஃபர்மேஷன் நடக்கும் பொறுமையா. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா, நோ நெக்கிங் கண்டிஷன் அக்கர்ஸ் இன் அப்படின்னு கேட்பாங்க பிரிட்டில்ல, ஆர் நெக்கிங் கண்டிஷன் அக்கர்ஸ் இன் டக்டைல்ல. பாத்தீங்கன்னா தெரியும் இதுல இமேஜ்ல. ஸோ இந்த மாதிரி பொறுமையா ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு கட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 5%. வெரி குட். எனக்கு உங்க ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் லேட்டா ரிசீவ் ஆகுது, பட் ஸ்டில் ஐம் சீயிங் வெரி குட், சூப்பர். லைனா அந்த ஆன்சர்ஸை பார்க்கும்போது இருக்க ஹாப்பினஸ் இருக்கே, ஒரு ஸ்டாஃப்க்கு அதை விட வேற என்ன வேணும்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அசர்ஷன், ரீசன். Engineering stress strain curve does not give a true indication of the deformation characteristics of a metal in tension. Engineering stress strain curve, true stress strain curve இல்ல, engineering stress strain curve does not give true indication. ஒரு கரெக்டான டிஃபர்மேஷனை நமக்கு கொடுக்காதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? கரெக்ட் தான். ஏன்னு சொல்றேன். நெக்ஸ்ட், engineering stress strain curve of a metal in tension is based on the original dimension and these dimensions change continuously as the load increases.
அவ்வளவுதான். இது ரீசன் ஏன்ற ரீசன் அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ ரெண்டுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஏன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து கரெக்டான வேல்யூ கொடுக்காது? இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா ஒரிஜினல் ஏரியாவை வச்சு தான் நம்ம வந்து பேசுவோம். த்ரூ அவுட் த ப்ரொசீஜர் ஒரிஜினல் ஏரியா வச்சு தான் நம்ம வந்து எடுத்துப்போம். பட் நமக்கு ஆக்சுவலா என்ன ஆகும், லோடு கொடுக்க கொடுக்க ஏரியா மாறும், நமக்கு டைமென்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல. அதனாலதான் இது வந்து does not give a true indication. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து both A and R are true and R is the correct explanation of A. ஓகேவா? நெக்ஸ்ட் Poisson's ratio is defined as. இது வந்து அடிச்சு துவச்ச கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸி, எல்லாருமே எழுதிடுவாங்க. இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகி நல்லா படிச்சவங்களே இதை தப்பு போட்டுட்டு வருவாங்க. லேட்ரல் பை லீனியரா, லீனியர் பை லேட்ரலா, லாங்கிடியூட்னலா, என்ன ஏது அப்படின்ட்டு. ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ லேட்ரல் பை லீனியர். ஆன்சர் சொல்லிட்டேனா? சரி, பரவாயில்ல. லேட்ரல் பை லீனியர். ஸோ இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்? ஏக்கு அப்புறம் தான் ஐ வரும். கரெக்ட் தானே? ஏக்கு அப்புறம் தான் ஐ வரும் ஏபிசிடியில். ஸோ லேட்ரல் பை லீனியர். லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கு என்னென்ன நேம் இருக்குன்னு பாருங்க. lateral strain is also called as lateral strain is also called as compression strain. இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? லோ டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா நடக்கிறது தான் lateral strain. along the low direction நடக்கிறது longitudinal strain. இது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். லீனியர், லாங்கிடியூட்னல் அப்படின்னா லோ டைரக்ஷன்ல நடக்கிறது. லேட்டரல் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு லோ டைரக்ஷன். இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பேர் என்னது? லேட்டரலுக்கு கம்ப்ரெஷன், லாங்கிடியூட்னல் ஆர் லீனியர் ஆர் டென்சைல். ஸோ இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின். என்னது? டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். lateral by linear. Very good. Kavamani, very good. Super. Pavitra, Vishnu, very good. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ரம்யா, வெரி குட். சூப்பர் சூப்பர். எல்லார் நேம்ஸும் என்னால் ஸ்க்ரால் பண்ணி சொல்ல முடியல. ஸோ வெரி குட் எவ்ரி ஒன். சூப்பர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ரிவிஷன்ல கிளாஸ்ல பார்த்த அந்த ஸ்லைடு தான் இது. வேற ஒண்ணுமே இல்லை, புதுசா நான் எதுவும் எடுத்துட்டு வரல. அந்த வீடியோ இன்னும் பார்க்கல, இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஏதாவது பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. என்ன எக்ஸாமுக்கு தேவைங்கிறது மட்டும்தான் போயிருக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் போலாமா? பாய்சன்ஸ் ரேஷியோ தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஞாபகம் இருக்கணும். லேட்ரல் பை லீனியர் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், மறந்துடும். அதுக்காக தான் நான் வந்து ஏஐ அப்படின்ற ஷார்ட்கட் மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் கிவன் பை த ரிலேஷன். சூப்பர். இப்போ சொல்லுங்க ஆன்சர். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இல்ல இது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி என்னது? shear stress by volumetric strain, tau by EV. கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெயிட், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி தானே கேட்டிருக்காங்க. shear modulus of rigidity is shear modulus. அப்ப shear stress by shear strain. சாரி, ஆப்ஷன் பிரிண்டிங்ல தான் ஃபால்ட். எப்சிலான் shear stress by shear strain. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்க எதுவுமே எல்லாமே ஈன்னு போட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே,
கலரிசி கன்ஃபியூஸ் பண்றீங்க. பல்க் மாடுலஸோட கன்ஃபியூஸ் பண்றீங்க. இது வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் as shear modulus. நோட்டேஷன்லயே சி கொடுத்திருந்தாங்களா? CGN. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ரிஜிட் ஜி வருது ஜி. shear modulus. shear stress by shear strain. பல்க் மாடுலஸ்ல மட்டும் தான் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா. டவ் இல்ல, ஷியர் இல்ல, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். எப்சிலான் V. பேசிக் இந்த இந்த இதுல இருந்து நல்லா क्वेश्चंस கேட்பாங்க. சோ இப்போ கன்ஃபியூஸ் ஆற மாதிரி கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. கிளியரா படிச்சுக்கோங்க. சிக்மா பை எப்சிலான் V. இது வந்து பல்க் மாடுலஸ். ஓகேவா? பல்க்னாலே வால்யூம் வந்து இன்வால்வ் ஆகும். G மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. G ரிஜிடிட்டி. shear stress by shear strain. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? The value of shear force at A for simply supported beam AB of span 10 meter with point load 25 kilonewton at the center of the span is. இது ஆல்ரெடி 7th கொஸ்டின் நான் சொன்னது தான். lateral by longitudinal or lateral by linear. lateralங்கிறது perpendicular to load direction, longitudinal or tensile or linearங்கிறது along the load direction. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 9th கொஸ்டின். the value of the shear force at A. shear force கேட்டிருக்காங்க at A B ன்னு ரெண்டு எண்டு. A ல என்ன shear force? For a simply supported beam AB of span 10 meter with point load 25 kilonewton at center. சென்டர்னே கேட்டாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் கேசஸ்ல வந்துருச்சா? சோ இந்த ரெட் கலர்லாம் மறந்துருங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த சம்ம முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாண்டர்ட் கேசஸ் பார்க்கலாம். இப்போ இது என்னது? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் பாயிண்ட் லோட் அட் த சென்டர். அந்த கேஸ் தான். சோ அதுக்கு நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் இங்க ஒரு லோடுனால ஒரு மேல போகும். நெக்ஸ்ட் இங்க லோடு எதுவுமே இல்ல, கான்ஸ்டன்டா வரும். நெக்ஸ்ட் டவுன்வர்ட்ஸ் ஒரு லோடு போகுது. சோ டவுன்வர்ட்ஸ் கீழே வரும். அகைன் நடுவுல எந்த லோடும் இல்ல, கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகும். மறுபடியும் மேல ஒரு லோடு, சோ மேல வரும். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் போட தெரியும்னு நினைக்கிறேன். பட் நீங்க இப்போ ரிவிஷன் ஃபேஸ்ல படிக்கிறது ஸ்டாண்டர்ட் கேசஸ் படிக்கணும், ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ஸ் படிக்கணும் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்ல. கிளியரா? ஓகே, இப்போ சென்டர் ஆஃப் த ஸ்பான்ல இருக்கு. அப்போ சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு ரெண்டு சப்போர்ட்ஸ்க்குமே ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம் லோட. சோ W/2 25/2 12.5 kilonewton. சோ ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன்ல வந்து சி ஆப்ஷன்ல இருக்கும். யாரா ஆன்சர் பண்ணிக்கீங்களா? ஓகே தரணி தரன். ஓகே ஓகே. 50 kilonewton அது எப்படி? கொடுத்திருக்க லோடே 25 kilonewton. அது எப்படி நமக்கு 50 kilonewton வரும்? தப்புதான் அரவிந்தா. ஆன்சர் இஸ் 12.5 kilonewton. சிம்பிளி சப்போர்ட்டட் சென்ட்ரல் லோடு ரெண்டு இதுக்குமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். W/2 ஸோ 25/2 சிம்பிள் ஒன். இது ப்ராப்ளம்னே கன்சிடர் பண்ணக்கூடாது, ரொம்ப ஈஸி ஒன். ஓகேவா? தரணி இந்த கொஸ்டின் கிளியரா? இது நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஓ ஓகே 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 ஓகே. அதை செக் பண்ணிடலாம். I'll note this. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இஃப் L and delta L are length and change in length, the strain is equal to. strain என்னன்னு கேட்டிருக்காங்க. strain என்னது நமக்கு தெரியும். எப்சிலான் is equal to change in சாரி இந்த கொஸ்டினுக்கு நம்ம இன்னும் ஸ்டாண்டர்ட் கேசஸ் பார்க்கலையே. ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் அப்படியே முடிச்சிடலாம். வாங்க அந்த கான்செப்ட் முடிச்சிடலாம்.
So simply supported with the central point load na shear force diagram is the bending moment diagram. Bending moment will be maximum at the center. WL by 4. இது எல்லாமே வேற வழியே இல்லை, நல்லா படிச்சுதான் ஆகணும். இந்த இந்த ஃபார்ம்லாம் அப்படியே இது அப்படியே போட்டு கையில போட்டு எழுதணும். அப்படியே கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சா, ஓ இப்போ நமக்கு சிபிடிங்கிறனால தெரியல, பட் நம்ம ரஃப் ஷீட்ல அப்படியே பட்டு பட்டுன்னு எழுத ஆரம்பிச்சிடணும். கேன்டிலிவருக்கு கேசஸ் எழுதிடணும், சிம்பிளி சப்போர்ட்டுக்கு எழுதிடணும். அப்படியே நீங்க கை போகணும், அப்படியே இப்படி போட்டு அப்படியே கடன்னு போட்டுடணும். இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இப்படி வரும், நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் இப்படி வரும் அப்படின்னு நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ற மாதிரி நீங்க பிராக்டிஸ் ஆகிக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்க திரும்ப திரும்ப எழுதி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வரும். ஒரே ஆர்டர்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி பார்க்கும் போதே நம்ம திருக்குறள் எல்லாம் சின்ன வயசுல எழுதி பார்ப்போம்ல, அப்படியே ஃபர்ஸ்ட்ல 1ல இருந்து 10 வரைக்கும் அதே ஆர்டர்ல படிச்சு அதே ஆர்டர்ல ஒப்பிச்சு அதே ஆர்டர்ல எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோடு வச்சு, நெக்ஸ்ட் யூடிஎல் யூவிஎல், அப்புறம் வேற எங்கேயாவது லோடு இருந்துச்சுன்னா யூவிஎல்ஏ வேற மாதிரி பிளேஸ் ஆயிருந்துச்சுன்னா, இது இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டாண்டர்ட் கேசஸ் நீங்க, அப்புறம் மொமெண்ட். ஸோ 5 ஸ்டாண்டர்ட் கேசஸ் நீங்க எழுதி திரும்ப 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 எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேன்டிலிவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போதும் போதும், இது இப்போதைக்கு இது போதும். ஸோ சென்ட்ரல் பாயிண்ட் லோடுக்கு இதுவா. நெக்ஸ்ட் யூடிஎல்க்கு WL/2, இது வந்து WL²/8. இப்போ இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ல என்ன ப்ரொஃபைல் இருக்கும் அப்படின்னு. இது வந்து லீனியர் ப்ரொஃபைல், ஸ்ட்ரெயிட் லைன் தானே வருது. நெக்ஸ்ட் இதுல வந்து பாரபோலிக் ப்ரொஃபைல் வித் செகண்ட் ஆர்டர் ஆர் 2 டிகிரி பாரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டிகிரி பாரபோலா யூடிஎல் வந்ததுன்னா 2 டிகிரி பாரபோலா. அதே யூவிஎல் ஆர் ட்ரையாங்குலர் லோடுன்னு வந்துச்சுன்னா 3 டிகிரி பாரபோலா. ஸோ இதுக்கு ஃபார்முலா WL²/8. நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் லோடுக்கு WL²/12. ஸோ இந்த நீங்க பெண்டிங் மொமெண்ட் தனியா ஷியர் ஃபோர்ஸ் தனியா படிச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஷியர் ஃபோர்ஸ் கீழே பெண்டிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் கீழே பெண்டிங் மொமெண்ட், அப்படிதான் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்கோ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி என் வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் எக்கோ இன்க்ரீஸ் ஆகும் கூடவே சேர்ந்து. ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கா? அப்புறம் என்னால உங்களோட கமெண்ட்ஸை வந்து படிக்க முடியாது. WL/4, இங்க WL/4, இது வந்து 2 டிகிரி. ஓகேவா, இது வந்து 2 டிகிரி, இது லீனியர். எது 2 டிகிரி எது லீனியர்? லீனியர் வந்தா இதுக்கு 2 டிகிரி வரும், 2 டிகிரி வந்தா 3 டிகிரி வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாயிண்ட் லோடுக்கு நமக்கு கர்வே வராது. பாயிண்ட் லோட் டைரக்டா ஆக்ட் ஆக போகுது, ஸோ நமக்கு டைரக்டா லீனியர் தான் வரும். யூடிஎல் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகி ஆக்ட் ஆக போகுது, அதனால நமக்கு பாராபோலிக் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாயிண்ட் லோட் சம்வேர் சென்ட்ரல்ல இல்லாம சம்வேர் இருக்கு. அப்போ ஏ டிஸ்டன்ஸ் பி டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, WB/L. இந்த சைடு பார்க்கும்போது WB/L, இந்த சைடு WA/L. சென்ட்ரல் லோடு வந்து சென்ட்ரல் பெண்டிங் மொமெண்ட் WAB/L. ஓகேவா. நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் லோடு முடிச்சாச்சு. WL/4, WL²/8, WL²/12. இதுக்கப்புறம் ட்ரையாங்குலர் லோட், இது வந்து கேட்குறாங்க, இப்போ நிறைய கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரையாங்குலர் லோட் WL/3, WL/6. இதுல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்ஸை விட இந்த இதுதான் கேட்குறாங்க. பெண்டிங் மொமெண்ட் WL²/9√3, WL²/9√3. ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0 அட், எங்க ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும் வித் யூவிஎல் ஆக்டிங் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு கேட்பாங்க. ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0 அட் a distance L/3 from the smaller end. இதுதான் ஸ்மாலர் எண்ட். ஸ்மாலர் எண்ட்ல இருந்து L/√3 டிஸ்டன்ஸ்ல, L/√3 டிஸ்டன்ஸ்ல நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் 0வா இருக்கு. ஓகேவா. சோ இந்த ஸ்லைடு இப்பவே அப்படியே நான் ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன், அப்படியே முடிச்சிருங்க. ஆமா, ஒரு வாட்டி எழுதி பாருங்க, பரவாயில்ல. பக்கத்துல நோட் இல்லையா, வெறுமா போனு அப்புறம் ஹெட்செட்டோ ஒரு போன் மட்டும் பார்த்துட்டு அப்படியே பெட்ல படுத்திருந்து அந்த மாதிரிலாம் வேணாம். எந்திரிங்க, ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு நோட் எடுத்து இதை வந்து ஸ்கிரிபிள் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு இந்த சிம்பிளி சப்போர்ட்டோட எல்லா கேஸுமே மொமெண்ட் மட்டும் இருக்கு, அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கும். எனக்கு இந்த சிம்பிளி சப்போர்ட்டோட எல்லா கேஸும் இப்போ நீங்க ஒரு வாட்டி கண்டிப்பா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி இப்பவே படிச்சிடணும். ஒரு வாட்டி பார்த்து எழுதுங்க, நெக்ஸ்ட் நீங்களே அப்படியே எழுதுங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். 2 மினிட்ஸ் போதும், தாராளமா போதும், நீங்க முடிங்க. இப்ப பார்க்காம எழுதுறீங்களா? எழுதாதவங்களுக்கு நான் வைக்கிறேன்.
டீஹைட்ரேட்டட், படிக்கும்போது நெறைய எனர்ஜி போகும். பிரெயின் அப்படியே காயும். ஸோ தண்ணி ஊத்திக்கிட்டே இருங்க அதுக்கு. நெறைய தண்ணி குடிங்க. ரெகுலரா கிளாஸ்ல சொல்றேன். அதே இதையும் இங்கேயே வந்து சொல்றீங்களே மேம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நட்ஸ் சாப்பிடுங்க. இதேதான் சொல்லுவோம். எக்ஸாம் முடியிற வரைக்கும் சுத்தி என்ன நடக்குது எல்லாம் மறந்துருங்க. என்ன வேணா நடந்துட்டு போட்டோம். எக்ஸாம் நல்லபடியா முடிச்சுட்டு நான் மத்ததெல்லாம் பார்த்துக்கிறேன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? கேன் ஐ ஹேவ் எ எஸ்? நெக்ஸ்ட் போலாமா? சிம்பிளி சப்போர்ட்டட் எல்லா கேஸும் ஓகேவா? 2 மினிட்ஸ்ல நீங்க வந்து பிராக்டிஸே பண்ணி முடிச்சிருந்துக்கணும். ரிவைஸ் பண்ணி முடிச்சிரணும் அவ்வளவுதான். ஓகே. ஓகே. ஸ்கிரிபிள் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கிரிபிள் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வந்து ட்ரெயின் ஆவீங்க. அவ்வளோக்கு அவ்வளோ உங்க பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா கூட, யூவிஎல் கேட்டாங்கன்னா கூட, ஓகே யூவிஎல் ரைட் கார்னர்ல மேல இருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். இதே இது நீங்க கைப்பட எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு அது விஷுவலாவும் ஞாபகம் இருக்கும். அந்த பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா உங்க கைய வந்து ஸ்கிரிபிள் பண்ண வைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட்ல மத்த ஆஸ்பிரண்ட்ஸ விட ஒரு மடங்கு நீங்க போடுறீங்களோ, என்னதான் டேலண்ட் இருந்தாலும் ஓகே, ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் ஓகே, ஒரு எந்த விதத்துல நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்க, எக்ஸ்ட்ராவா மத்தவங்களோட என்ன பண்றீங்களோ, உங்கள ஒரு 100 பேருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தும் அந்த மார்க். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நான் வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லல. எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே படிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஏதோ ஒரு இதுல நம்ம வந்து டவுனா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்ல. அந்த ஃபீல நீங்க ஸ்மார்ட் ஒர்க்ல அப்படியே பீட் பண்ணிட்டு வரணும். சரி. நெக்ஸ்ட் கேன்டிலிவர் கேஸ். கேன்டிலிவர் வித் பாயிண்ட் லோட் அட் த ஃப்ரீ எண்ட், கேன்டிலிவர் வித் யூடிஎல், கேன்டிலிவர் வித் யூவிஎல். யூவிஎல்லே 2 கேஸ் பாருங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு எண்ட்ல வந்து ஹையர் வேல்யூவும் லோவர் வேல்யூ அட் த ஃப்ரீ எண்ட். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு எண்ட்ல லோவர் வேல்யூ அண்ட் ஹையர் வேல்யூ அட் த ஃப்ரீ எண்ட். ஸோ இந்த 2 கேஸ் இதுல வந்து பெண்டிங் மொமெண்ட் மட்டும் தான் மாறும். WL2/6, WL2/3. ப்ரொஃபைல் இந்த சைடு வரும். நான் வந்து மைனஸா எடுத்துட்டு இந்த சைடு வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா கேட்பாங்க? ஒரே மாதிரி ஃபார்முலா இருக்க மாதிரி இப்போ கேன்டிலிவரோட பெண்டிங் மொமெண்ட்டையும் சிம்பிளி சப்போர்ட் பெண்டிங் மொமெண்டோட ரேஷியோ எடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ விதவிதமா கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னா எப்படி வேணா பண்ணலாம். இந்த ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்ஐமா டெஃபினேஷன் ஃபார்முலா தான். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்? ஃபார்முலாஸ் தான், மோஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ டெஃபினேஷன் ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. கேன்டிலிவர் வித் பாயிண்ட் லோட் அட் த ஃப்ரீ எண்ட், W shear force, பெண்டிங் மொமெண்ட் W into L. பெண்டிங் மொமெண்ட்னா என்ன? மொமெண்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், சாரி ரைட் டு லெஃப்ட். மொமெண்ட் அப்படியே கால்குலேட் பண்ண போறோம். மொமெண்ட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ W into L. அதே மாதிரி யூடிஎல். ஸோ யூடிஎல்க்கு WL2/2. ஸோ இது வந்து லீனியர், இது வந்து 2 டிகிரி. இது லீனியர் 2 டிகிரி பேரபோலா. நெக்ஸ்ட் யூவிஎல்க்கு வரும்போது 3 டிகிரி பேரபோலா. ஷியர் ஃபோர்ஸ் 2 டிகிரி பேரபோலா. WL/2, WL2/6. இது ஜாலியா இருக்கும். கேன்டிலிவருக்கு WL/2 அப்படியே படிப்படியா வளர்ந்துட்டு போவாங்க. நெக்ஸ்ட் WL/2, WL2/3. ஓகேவா? 3, 6, 2 இது ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆமா சந்தோஷ், ஆமா. பாயிண்ட் லோட் வந்தாலே நமக்கு லீனியர் தான். யூடிஎல் வந்தா மட்டும்தான் பேராபோலிக் வரும். யூடிஎல் அண்ட் யூவிஎல் வேரிங் லோடு ஆர் த்ரூ அவுட் அந்த லோடு வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்க மாதிரி இருந்தாதான் நமக்கு வந்து பேராபோலிக்கா வரும். நெக்ஸ்ட் கேன்டிலிவர் வித் couple or moment at the free end. Simply supported with moment at center, simply supported with moment at right end, simply supported with moment at left end. ஓகேவா? சோ இந்த கேசஸும் பாத்துக்கோங்க ஒரு வாட்டி. கேன்டிலிவருக்கு ரெகுலரா கேக்குறது தான். இது கேன்டிலிவர் எப்படி தெரியுமா கேட்பாங்க? கேன்டிலிவர் வித் கப்பல் ஆக்டிங் அட் த ஃப்ரீ எண்ட் ஹேஸ் த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமே வராது. ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கிடையாது. பெண்டிங் மொமெண்ட் எம். இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தரேன். இது கடகடன் பிராக்டிஸ் பண்ணுங்க. கேன்டிலிவருக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. கேன்டிலிவர் வித் சிம்பிளி சப்போர்ட்டடோட மொமெண்ட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கம் ஆன் சீக்கிரம்.
சாரி. ஆமா ரெக்டாங்குலர். எழுதுறது கரெக்ட்டா இருக்கு. டயகிராம் தப்பு. இது பிராக்டிஸ் பண்ணுங்க. கம் ஆன். லீனியர் தான் சுபாஷ் அரவிந்த். லீனியர் தான். பெண்டிங் மொமெண்ட் தான் பாராபோலிக். ஓகே இது பிராக்டிஸ் பண்ணுங்க. கம் ஆன். கேன்டிலிவர் வித் பாயிண்ட் லோட், யூடிஎல், யூவிஎல் இது இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இது போக எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது தான் மிச்ச கேசஸ்லாம். அப்படியே கையோட கான்ட்ராஃப்ளெக்ஷன் என்ன? பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஆர் பெண்டிங் மொமெண்ட் இஸ் 0. ஸோ பெண்டிங் மொமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் கொடுத்துருந்தா கரெக்ட். அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எடுத்து மார்க் பண்ணிடணும். அந்த பாயிண்ட் கொடுக்காம பெண்டிங் மொமெண்ட் 0ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் யூனிட்ல நமக்கு வரும். ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினேட் பீம்ஸ் அப்படி அந்த டாபிக்ல வரும். ஸோ அப்போ நம்ம நல்லா பார்க்கலாம். ஃபிக்ஸட் பீம்க்குலாம் பார்க்கலாம். ஃபார் சென்ட்ரல் பெண்டிங் மொமெண்ட் டு பி 0 ஓவர் ஹேங்கிங் பீம்ல இதுவுமே ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினேட்ல வரும். ஸோ ஒரு டேட்டான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். 25% ஆஃப் ஓவர் ஹேங்கிங் ஷுட் பி ப்ரொவைடட் அட் த போத் த எண்ட்ஸ். இதுவும் நெக்ஸ்ட் யூனிட்ல நம்ம கிளியரா பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் போலாமா? ஓகேவா? இது பிராக்டிஸ் ஆயிட்டீங்களா? இது நீங்க உங்க நோட்ஸ்ல எழுதியிருப்பீங்கல்ல, அதையும் ஒரு வாட்டி பாருங்க. இதுவும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்க நோட்ஸ் வச்சு உங்க நோட்ஸ் தான் உங்களோடது. அப்படியே நீங்க எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் சரி, என்னதான் ரிவிஷன் இது பண்ணாலுமே உங்களோட நோட்ஸை வச்சு நீங்க வந்து ரிவைஸ் பண்ண கத்துக்கணும். அதையும் இதையும் மர்ஜ் பண்ணி நீங்க ஒண்ணு எழுதணும். ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இது பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது. பிளைண்டா இதையும் பண்றது. பட் உங்களுக்கு பிளைண்டா பண்ற அளவுக்கு தான் இந்த ரிவிஷன் கிளாஸஸும் போகுது. ஸோ ஓகேவா? அதுவும் ஒண்ணுதான். பட் உங்க நோட்ஸுங்கிறது உங்களோட இதுதான், உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி. அதையும் நீங்க மறக்க கூடாது. ஓகேவா? இதோட இப்போ இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிங்க் வரும். ஸோ நம்ம அதுல ஜாயின் பண்ணி அதுல கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். எத்தனை கொஸ்டின்ஸ் போயிருக்கு? உங்களுக்கு மொத்த யூனிட்டும் இந்த கொஸ்டின்ஸ் வழியா முடிச்சிடதான் போறோம். 9 கொஸ்டின்ஸ் போயிருக்கு. 10th அப்படியே முடிச்சிடலாமா? L and delta are the length and change in length. என்ன கேட்டிருக்காங்க? strain என்னன்னு கேட்டிருக்காங்க. simple தானே. strain is change in length by original length. change in length by original length. ஸோ இந்த ஸ்ட்ரெயின் படிக்கும் போதே ஸ்ட்ரென்த்னா என்ன, ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்னன்னு பார்த்துடணும். ஸ்ட்ரென்த் இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நம்ம என்ன ஸ்ட்ரென்த் எல்லாம் போய் கேட்டிருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். பட் ஸ்ட்ரென்த்னா என்ன, எந்த அளவுக்கு அதுக்கு எபிலிட்டி இருக்கு, பிரேக் ஆகாம ரெசிஸ்ட் பண்றதுக்கு, அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான், நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பிரேக் ஆகாம உடையிற வரைக்கும், அந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது இல்ல, ரெசிஸ்டன்ஸ் டு அப்ளைடு ஃபோர்ஸ், அந்த எபிலிட்டி, அந்த கேப்பபிலிட்டி, அதுதான் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஃபோர்ஸ், எவ்வளவு ஃபோர்ஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கு அப்ளை பண்றோம், அதுதான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது கொஹெஷன்னால, அதாவது ஒன்னோட ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாலிகூல்ஸ் பைண்டிங். ஸோ அந்த ரிஜிடிட்டினால அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகுறது. ஸோ இதுல வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ரூ ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்கும். இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்னா ஆக்சுவலா இருக்கிற கிராஸ் செக்ஷன்ல வச்சு பண்றது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா அங்க என்ன சேஞ்ச் நடந்திருக்கோ அந்த ஏரியா வச்சு பண்றது. ஓகேவா? அதை வச்சு ப்ரொசீட் பண்றது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ்ல டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டென்சைல், கம்ப்ரெஷன், ஷியர். இது வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ். இன்டைரக்ட் வந்து பெண்டிங் அண்ட் டார்ஷன். ஸ்ட்ரெயின் வந்து டெல்டா எல் பை எல், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். என்ன சேஞ்ச், ஒரு டிஃபார்மேஷன் நடந்திருக்கும்,
அது டிவைடட் பை ஒரிஜினலா எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அது 4 டைப்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகே, இந்த லீனியர் ஞாபகம் வச்சுக்கணும், லேட்டரல் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதோட ரிலாக்ஸேஷன் இதையும் படிச்சிடலாம். ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸ்ட்ரெயின் கான்ஸ்டன்டா இருக்கிற டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ் வந்து லாஸ் ஆகிறது. வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைம் போக போக ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸ்ட்ரெயின் ஆனால் கான்ஸ்டன்டா தான் இருக்கும், ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிட்டே, அதுதான் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கு. நம்ம ரிவிஷன் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். இங்கே இருக்கும் இதோ இந்த டெஃபினேஷன்ஸ்லாம். ஸோ இது நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் கொஸ்டின்ஸ்லேயும் வரும், அதுவும் பார்த்துடலாம். ஸோ ரிவிஷன் வீடியோஸ், ரிவிஷன் கிளாஸஸ் பார்க்காதவங்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இதோட ஒரு பிரேக் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். அதோட உங்களுக்கு லிங்க், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிங்க் வந்துடும். Recording stopped. Now 6:02 time. 6:10 or 6:12க்கு வந்துடலாம். ஓகே.